செதில்கள் மாறி விழுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த ஆவிக்குரிய அந்த கண்கள் இப்பொழுது அவனுக்கு திறக்குது. தன்னை குறிச்ச ஒரு விஷன் வருது, தன் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு விஷன் வருது. உடனே அடுத்த நிமிஷத்திலிருந்து அனனியா சொன்னதெல்லாம் கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று புறஜாதிகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். பெரிய ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டார். சாதாரணமாக குதிரையிலே சில ஜனங்களை பழி வாங்குறதற்காக வந்த அந்த சவுல் என்னப்பட்ட அந்த மனுஷன் பவுலாய் மாறி இப்பொழுது உலகத்தை கலக்கிறவனாய் மாறிவிட்டான். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் உன் கண்களை திறக்கிறாரு. உன் கண்களை திறக்கும் போது உன் எதிர்காலத்திற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற விஷனை உனக்கு காண்பிக்கிறாரு. நீ சாதாரணமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்ல. கர்த்தர் உன் மேல பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. உன் கண்கள் திறக்கப்படட்டும். பிசாசு உன் கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். ஓ ஹல்லேலூயா. அந்த கண்கள் இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் திறந்து உன்னையும் ஒரு வல்லமையுள்ள கருவியாய் பயன்படுத்த போகிறார். உன்னுடைய கச்சைகளிலே அற்புதம் நடக்க போகிறது. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர் உன் கையோடு இருக்க போகிறார். உன் விரல்களோடு கர்த்தர் இருக்க போகிறார். கர்த்தர் உன் நாவோடு இருக்க போகிறார். நீ இருக்கிற இடத்துல அக்கினி இறங்கி வரும். நீ இருக்கிற இடத்துல பிசாசுகள் தெரிப்பிண்டு ஓடும். நீ நிற்கிற இடத்துல வியாதிகள் சுகமாகும். ஓ ஹல்லேலூயா. தலைமைத்துவத்தினுடைய ஆவிய கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, இப்பொழுது அந்த கண்களிலே இருக்கிற செதில்கள் விழுவதாக, இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. என் பிள்ளையை குறித்த தரிசனம் இப்பொழுது உண்டாகட்டும். அந்த தரிசன பார்வை இப்பொழுது ஓபன் ஆகட்டும். அந்த விஷனை கர்த்தர் இப்பொழுது திறப்பீராக. ஹல்லேலூயா. மருத்துவமனையிலே இருக்கிற பிள்ளையை குறித்து இப்பொழுது ஒரு விஷன் திறக்கப்படுவதாக. ஓ, படுக்கையில கிடக்கிற அந்த பிள்ளையை இப்பொழுது அந்த விஷன் இயேசுவின் நாமத்தினால அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக.